ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போரில் ரஷ்யா உள்ளே வந்திருக்காங்க. செம்மையாக தெரியுது ரஷ்யா ஏதோ பிளான் போட்டிருக்காங்கன்னு. அப்படின்னா ரஷ்யாவினுடைய திட்டம் தான் என்ன? ரஷ்யா மிடில் ஈஸ்ட் நாடுகளை மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா வஞ்சிக்கிறது. மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு அமெரிக்கா செக்யூரிட்டி கொடுக்க மாட்டாங்க, மிடில் ஈஸ்ட் நாடுகள் அமெரிக்காவை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டுருக்காரா? துருப்புச்சீட்டாக ஈரானை பயன்படுத்திகிட்டு இருக்காரா? இந்த வகையிலும் யார் யோசிப்பாங்க? அமெரிக்கா யோசிக்கும். ஆனால் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஈரானை ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் அடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க? ரஷ்யா உக்ரைன் வார், அதுக்கான அப்டேட்டையும் நம்ம பார்க்கணும்ல. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? உலகத்தில் நடக்கக்கூடிய பல செய்திகளை நாம் இங்கே தெரிஞ்சுக்கிறதுனால நாலேஜ் அப்படிங்கிறது சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் நாலேஜ் மட்டும் போதுமா? வெல்த் வளர வேண்டுமே. அப்போ நம்ம பணத்தை நம்ம கையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா இன்ஃப்ளேஷன் அதை சாப்பிட்ரும். இதனால தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பற்றி சொல்லுவேன். இப்போது உங்களுக்கான கேபிட்டல் கேரண்டி பிளான் ஹெச்டிஎஃப்சி லைஃபினுடைய புதிய என்எஃப் ஒன்று அறிமுகமாக இருக்குது. கேபிட்டல் கேரண்டி பிளான் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் டவுன் ஆனாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் மெச்சூரிட்டி டைமில் ₹1 கூட லாஸ் ஆகாது. நல்லபடியாக மார்க்கெட் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா அதனுடைய லாபம் நமக்கு கிடைக்கும். இந்த என்எஃப்ஓவினுடைய பெயர் இந்தியன் செக்டர் லீடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். இதை பற்றியான மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் இருக்குது. இல்லை ஏஜென்ட் வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தாலும் செய்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், வர்ற மார்ச் 16ஆம் தேதி, அதாவது இன்னும் 6 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃபினுடைய முன்னாள் டிஸ்கவரி ஃபண்ட் எடுத்து பார்க்கும்போது கடந்த 7 வருடங்களில் 23.1% சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கு. NAV ₹10 தான். மாதம் எவ்வளோ ரூபாய் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்கிறதுனால உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். வருஷத்துக்கு ₹2.5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வர்ற 16ஆம் தேதி இன்னும் 6 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் லைன் ப்ரோக்ரஸ். எப்போ பார்த்தாலும் இந்த ஃப்ரண்ட் லைன் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறத அதிகமாக ஒரு 3-4 வாரங்களில் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. காரணம் இருக்குது. அமெரிக்கா 2 நாடுகளை கூப்பிட்டு வா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 2 கட்ட 3வது கட்ட இப்படின்னு சொல்லி பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் லைன் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறத 2 நாடுகளுமே இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 163க்கும் அதிகமான ட்ரோன்ஸ், உக்ரைனுடைய ட்ரோனை நாங்கள் ஒரே நாளில் அழிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலை ரஷ்யா கொடுத்துருக்காங்க. 1200 உக்ரைன் இராணுவ வீரர்கள் 24 மணி நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கடைசியாக வந்த தகவல். என்ன வைக்க சொல்கிற? அப்போ இவ்வளோ நாள் ஒவ்வொரு நாளும் 1000 பேர், 500 பேர், 20, 30, 50 பேர் அப்படின்னு சொல்லி இறந்துக்கிட்டே தான் இருக்காங்களான்னு கேட்டால் எஸ், இந்த யுத்தம் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி செக்டார்ஸாக இருக்கட்டும், பவர் கிரிட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி 2 நாடுகளுமே மாற்றி அடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு யுத்தம் போய்கிட்டே இருக்கே, இதை ரஷ்யா ஏன் சீக்கிரமாக முடிச்சு வைக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். உக்ரைனை ஈரானாக எடுத்துக்கோங்க, ரஷ்யாவை அமெரிக்காவா இல்லாட்டி இஸ்ரேலாக எடுத்துக்கோங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானில் மிக முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்க? துவம்சம் பண்ணாங்க. ஒரே நாளில் 700 சோர்ட்டிஸ் விமானங்களை பறக்க வச்சு 2000 4000 குண்டுகளை போட வச்சு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரை கொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஒருவேளை ரஷ்யா செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி ரஷ்யாவுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் போரை நடத்தியிருப்பாங்க. பட் ரஷ்யா செய்கிறது ஒன்றுமே இல்லை. நேட்டோ எக்ஸ்பான்ஷன் வேண்டாம், அதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய சிக்கல், ரஷ்ய மொழி பேசக்கூடிய மனிதர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, மதத்தின் பெயரால் உக்ரைன் செய்யக்கூடிய நடவடிக்கைகள். செலன்ஸ்கி அவர்கள் மறுபடியும் ஆட்சியில் அமர்வதற்கு எலெக்ஷனை சந்தித்த பிறகு ஆட்சியில் அமரட்டும். இதுதான் இவ்வளோ நாள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்வது. புட்டின் அவர்கள்ட்ட இல்லாத ஆயுதங்கள் கிடையாது. அமெரிக்காட்ட எந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கோ அதை விட கூடுதலாக புட்டின் அவர்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. பட் இந்த யுத்தம் இப்படித்தான் புட்டின் அவர்கள் டிசைட் பண்ணியிருக்காரோ என்னவோ. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுனால ரஷ்யாவை அதிகமாக அமெரிக்காவும் பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க அந்த போரில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு விட்டுறாங்க போல். இதுக்கு பின்னணியில் ரஷ்யா என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. ஆனால் ஒரே நேரத்தில் ஈரான் கூட ரஷ்யாவுக்கான அந்த ஒரு ரகசிய உறவு அப்படிங்கிறது வெளிப்பட்டு வருகிறது. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நாம் ஏன் இனிமேல் ஆயில் அனுப்பணும், நாம் ஏன் கேஸ் அனுப்பணும், அவங்களா கம்ப்ளீட்டாக நம்ம கேஸ் ஆயில் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அதையே நம்ம முன்னாடி அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்.
அதுக்கான ஒரு கமிட்டி அப்படிங்கிறத அமைக்கிறார். அந்த கமிட்டி நாம் அந்த ஆயிலை இல்லாட்டி கேஸை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கொடுக்கலனா என்ன நடக்கும், அதுக்கு பதிலாக வெஸ்ட் ஏஷியாவில் இப்போ ஒரு யுத்தம் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஆசிய நாடுகளுக்கு இந்த மாதிரி கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது, கேஸ் தேவைப்படுகிறது, அவங்களுக்கு அனுப்பிவிட்டால் என்ன அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவை பழிவாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஈரானுக்கு ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய ஐடியா மிடில் ஈஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடித்து துவம்சம் பண்ணு. அமெரிக்கா அதை தானே செய்கிறான், உன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறான்ல, கண்ணுக்கு கண் அப்படிங்கிற பாலிசியை இன்றைக்கி ஈரானுடைய பாராளுமன்றம் சொன்னதற்கான காரணமே ரஷ்யாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல அமெரிக்க ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். ஈரானுக்கு இந்த யுக்தியை சொல்லிக் கொடுத்தது ரஷ்யா மற்றும் சீனாவாக தான் இருக்கும். சீனா ரஷ்யாவினுடைய உதவி இல்லாமல் ஈரான் இந்த அளவுக்கு அவங்களுடைய அடுத்த கட்ட காய் நகரத்தில் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல செய்திகளையும் பார்க்க முடிகிறது. அதனால தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட அவருடைய அந்த யுத்த மெசேஜில் நாங்கள் 20 மடங்கு கூடுதலாக ஈரான் அடிப்போம், சீனாவுக்குலாம் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அமெரிக்காவுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. சேட்டலைட்டாக இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், உதவிக்கான ஆயுதங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுக்கு ரஷ்யா சப்ளை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்கையும் கூடிய சீக்கிரமாக நிறைய ஊடகங்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சரி, இவ்வளோ நடந்துருச்சு, அப்போ புட்டின் அவர்களை ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, பேச்சுவார்த்தை நடந்துச்சாப்பா அப்படின்னு கேட்டால், இந்த வருஷத்திலேயே முதல் தடவையாக 2026 முதல் தடவையாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. அப்படி பேசின போது இங்கே உக்ரைனை பற்றியோ உக்ரைனில் பீஸ் டாக்கை பற்றியோ அதிகமாக பேசாமல் உலக அரசியல் எப்படி இருக்குப்பா, இங்கே என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி 2 தலைவர்களும் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கிரெம்ளின். எப்படி அமெரிக்காவுக்கு வெள்ளை மாளிகையோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கு கிரெம்ளின் தான். அவங்களுடைய செய்தி அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. எவ்வளோ முக்கியமான விஷயம்ல. ஏன்னா ஈரான் போரில் ரஷ்யாவினுடைய மீடியேட்டர் அந்த ரோல் நாங்கள் ரெடியாக இருக்கோன்னு சொன்ன உடனே அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களை கூப்பிட்டு, என்னப்பா நல்லா இருக்கியா, வேற ஒன்றும் இல்லை மச்சான், இப்படி தான் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போதைக்கு இது முன்னாடி வராத அப்படின்னு ஏதாவது பேசினாங்களா? என்ன பேசினாங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நாளைய தினம் ஒயிட் ஹவுஸ் கண்டிப்பாக ஒரு அறிக்கையாக வெளியில் விடுவாங்க, அந்த நேரம் நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ ரஷ்யாவை பகைத்த யூரோப்புக்கு என்ன ஆச்சு? யூரோப் கெஞ்சுறாங்க, அமெரிக்காட்ட கெஞ்சுறாங்க, உக்ரைன்கிட்ட கெஞ்சுறாங்க, எங்களுக்கு கேஸ் வேணும், எங்களுக்கு ஆயில் வேணும், ரஷ்யாவிடமிருந்து நம்ம இந்த கேஸ் ஆயிலை வாங்கிடலாம். இன்றைக்கி யூரோப்பில் $800 பெர் 1000 cubic மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1000 cubic மீட்டருக்கு $800 அப்படிங்கிறது 2023 இருந்த ப்ரைஸ். 2023 ரொம்ப பீக்காக இருந்த டைமில் இருந்த ப்ரைஸுக்கு இப்போ யூரோப் வந்துருச்சு. அந்த அளவுக்கு யூரோப்பில் கேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வெறும் ஈகோ. உக்ரைன் ஜெயிக்க வேண்டும், ரஷ்யா தோற்க வேண்டும். இதற்காக இந்த யூரோப் நாட்டு அரசியல்வாதிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை அல்லோல்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான கேஸோ இல்லாட்டி ஆயிலோ இல்லாட்டி சரியான எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ இல்லாமல் யுத்தத்துக்காக மட்டுமே அவங்களுடைய தொகையை செலவு செய்கிறார்கள் என்பது பலருடைய குற்றச்சாட்டாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈரானுடைய ரொம்ப முக்கியமான ஒரு என்ஜின் ப்ரொடக்ஷன், ராக்கெட் என்ஜின் ப்ரொடக்ஷன் சைட்டை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிக்கிறாங்க. பட் உண்மையிலேயே இந்த ராக்கெட் என்ஜின் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற இந்த சைட்டில் இருந்து தான் ரஷ்யாவுக்கு தேவையான ஜாகித் 136 அந்த ட்ரோன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பல யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கான். ஸோ இது ரஷ்யாவை கொஞ்சமாக கவலைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன்னா இந்த ஜாகித் 136 இல்லாட்டி காமிகாஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும் பாருங்கள், இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் பெருவாரியான ஹெல்ப்பை ஈரான் தான் ரஷ்யாவுக்கு செஞ்சுருந்தாங்க. அதன் பிறகு தான் ரஷ்யாவை என்ன செஞ்சாங்கன்னா அதை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனாலுமே இப்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து ஈரானுடைய முக்கியமான இடத்துல தாக்குதல் நடத்தியிருப்பது ரஷ்யாவை அடுத்ததாக கோபமடைய வச்சிருக்கலாம். கண்டினியூஸாக இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டார்கெட்டை தான் நாங்கள் அழிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் ரஷ்யாவும் சேர்ந்து ஈரான்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீ அடிக்கணும். ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி பிளான்ட்டுக்கு எதிராக இன்றைக்கி ஈரான் நடத்தின தாக்குதல் என்டையர் கல்ஃப் நாடுகளை ஒரு பெரிய ஷாக்கிங்க்கு உட்படுத்தி இருக்கும். அமெரிக்காவும் இது எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா உலகளவில் 4வது முக்கியமான ஒரு ஆயில் ரிஃபைனரி பிளான்ட்டு, அதுவும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரே பிளான்ட் பெருசாக இருக்குன்னா அந்த ஒரு பிளான்ட் தான். அதுக்கு எதிராகவே ஈரான் இப்படி ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஷாக்கில் தான் ட்ரம்ப் அவர்களும் இருப்பார். அப்போ ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை ஈரான் கூட நடத்தாமல் மறைமுகமாக புட்டின் அவர்கள் வழியாக வந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு முடிவு வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
ஏன்னா நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினா அமெரிக்காவுக்கு மானம் என்னங்க ஆகுறது? ஆனால் மறைமுகமாக புட்டின் அவர்கள் சொல்லிவிட்டார், ஈரான் கேட்டுவிட்டது, நாங்கள் ஜெயித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளைம் பண்ணுவாங்க. அந்த பக்கம் அமெரிக்காவும் கிளைம் பண்ணும், இஸ்ரேலும் கிளைம் பண்ணுவாங்க நாங்கள் தான் ஜெயிச்சோன்னு. இந்த பக்கம் ஈரானும் கிளைம் பண்ணுவாங்க நாங்கள் தான் ஜெயிச்சோன்னு. அப்போ யாருக்குமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போயிடும்ல. இது கூட ஒருவேளை ஒரு பிளானாக இருக்கலாம். சரி, அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ் அதை ரிமூவ் பண்ணுறது எப்போ? நாங்கள் யூரோப்புக்கு ஆயில் கொடுக்கலாமா, எல்என்ஜி கொடுக்கலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் நடந்ததா என்று கேட்டால் அப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்கலை. ஏன்னா எங்களுக்கு அது தேவையில்லைப்பா. ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கிரெம்ளினுடைய செய்தி அறிக்கை பார்க்கும்போது சாங்ஷனை பற்றியோ ரஷ்யாவினுடைய சாங்ஷனை ரிலீஸ் பண்ணுறது பற்றியோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு டிஸ்கஷன் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாடம் வரும்போது, இல்லாட்டி அவங்களுக்கான அந்த நேரம் வரும்போது ரஷ்யாவை தேடி வருவாங்க. இந்த யுத்தத்திலேயே மிகப்பெரிய வெற்றி அடைந்த நாடு எது அப்படின்னு கேட்டால் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் கூகுளில் எடுத்து மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தினுடைய வெற்றியாளர் யார் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து நிற்கிறது ரஷ்யா தான். ரஷ்யா அவங்க பெரிய காசு போட்டு யுத்தத்தை நடத்தலை. ரஷ்யா அவங்களுடைய இராணுவ வீரர்களை இழக்கவில்லை. ரஷ்யா அவங்களுடைய கம்ப்யூட்டர் பவரை யூஸ் பண்ணலை. எதையுமே யூஸ் பண்ணாமல் ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைந்து வருது பாருங்கள். யூரோப் நாடுகள் கேட்குறாங்க. ஹங்கேரி ஒரு புறம் பெரிய அளவில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இந்த யுத்தத்தில் ஈரான் கூட ரஷ்யா பின்னணியில் நிற்கிறாங்க, நேரடியாக முன்னணியில் இல்லை. ரொம்ப மறைமுகமாக ஈரானுக்கான ஆதரவை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாமே ரஷ்யாவினுடைய ஆதரவாக மாறி வருகிறது. இந்த ஆதரவை ரஷ்யா எப்படி அவங்களுடைய வெற்றியாக மாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ ரஷ்யா உக்ரைன் அப்டேட் மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்டேட்டாக இருக்கட்டும், இந்திய ராணுவம் பற்றியான அப்டேட்டாக இருக்கட்டும், வியூகத்தில் வரும். நம்ம முதலே சொன்ன மாதிரியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கான கடைசி தேதி வர்ற 16ஆம் தேதி தான். இன்னும் 6 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.